குட் மார்னிங். என்னவா சரி, போன வகுப்பில் 4 சக்தி சொட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தனால், சரி 4 சக்தி சொட்டங்களையும் என்ன மாதிரி 4 சக்தி சொட்டனும் அந்த 4 சக்தி சொட்டன்கள்டையும் விளக்கங்கள் நாங்கள் இனி பார்க்க வேணும். சரியா? முதல்ல இந்த 4 சக்தி சொட்டனும் ஞாபகத்தில் இருக்குதுன்னு 2-3 பேரை கேட்டுக்கொண்டு, சரியா? சதுர்சன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சக்தி சொட்டனும் ஞாபகத்துல இருக்குதா? இருக்கு சார். சொல்லுங்க. முதன்மை சக்தி சொட்டன். முதன்மை சக்தி சொட்டன். குட். என்ன குறியீட்டாலே அடையாளப்படுத்தப்படுது? என் சார். என். வெரி குட். ஸ்மால் என். என்ன? ஓ, இரண்டாவது துணை சக்தி சொட்டன். துணை சக்தி சொட்டனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கோண உந்த சக்தி சொட்டன். ஓ, கோண உந்த சக்தி சொட்டன். திசைவில் சக்தி சொட்டனும் இதைத்தான் சொல்றதா? ஓகே. மற்றது காந்த சக்தி சொட்டன். காந்த சக்தி சொட்டன். இந்த மூன்றும் ஒரு ஓபிட்டலினுடைய அமைப்பை விவரிக்குது. சரியா? சரி. ஒரு இலத்திரன் இருக்கிற ஓபிட்டலின் அமைப்பை இந்த 3 சக்தி சொட்டன்கள் விவரிக்குது. 4வது சக்தி சொட்டன் என்ன? கரங்கள் சக்தி சொட்டன். கரங்கள் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓ, ஸ்பின். கரங்கள் என்ப தமிழ் சிக்கலா இருக்கா? இல்ல. அது சுழற்சிக்கு ஒத்த சொல்லால் கரங்கள். அது ஸ்பின் என்ற தமிழ்ல நாங்கள் இங்கிலீஷை பாவிக்கும் போது எங்களுக்கு அது இலகுவாக விளங்கக்கூடியதா இருக்குமே. நாங்கள் ஸ்பின் போலர் அப்படின்னு சொல்லி கதைச்சிருக்கோம் தானே. சரி, ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விக்கு 4 விடையும் வந்தாலே சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப நாங்கள் ஒவ்வொரு சக்தி சொட்டன்களையும் பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். கலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. முதன்மை சக்தி சொட்டன். முதன்மை சக்தி சொட்டன். சரி, முதன்மை சக்தி சொட்டன் சிமோலன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு குறியீட்டால இது குறிக்கப்படும். ஒரு அணுவில இலத்திரன்கள் காணப்படுகின்ற பிரதான சக்தி சொட்டன். சரிதான், பிரதான சக்தி சொட்டன். அதைத்தான் நாங்கள் முதன்மை சக்தி சொட்டன் என்று சொல்லுவோம். முதன்மை சக்தி சொட்டன். ஐதர்சன் நிறமாலையில நாங்கள் குறியிட்ட N7 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 முடிவிலி வரை இந்த முதன்மை சக்தி சொட்டன்கள் சிமோல் என்ற குறியீட்டை பயன்படுத்தி அராபு இலக்கத்தில, இந்திய அராபு இலக்கத்தில முழுவன் பெருமானங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அணுவிற்கு எத்தனை முதன்மை சக்தி சொட்டன்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முடிவிலி வரை இருக்கலாம். உங்களால லிமிட் பண்ண முடியாது. 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது என்று உங்களால லிமிட் பண்ண முடியாது. ஒரு அணு முடிவிலி வரியான முதன்மை சக்தி சொட்டன்களை கொண்டிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் பிரதான சக்தி மட்டம். பிரதான சக்தி மட்டம். நாங்கள் இந்த சொட்டன் கொள்கையை பயன்படுத்துறதால, சொட்டன் மாதிரியை பயன்படுத்துறதால சக்தி சொட்டன் என்று சொல்லிக் கொள்றோம். இதைத்தான் நாங்கள் பிரதான சக்தி மட்டம் என்றும் சொல்லுவோம். எனர்ஜி லெவல். சரியா? பிரதான சக்தி மட்டம். அது இங்க சொட்டன் மாதிரியில முதன்மை சக்தி சொட்டன் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு பிரதான சக்தி சொட்டன் நிலையும் இருக்கத்தக்க இலத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டம் சக்தி சொட்டனிலும் எத்தனை இலத்திரன்கள் இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றால் இது இந்த சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையோட இலத்திரன் எண்ணிக்கையும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். முதன்மை சக்தி சொட்டன் N=1 இருந்தால் அது கருவிற்கு மிகவும் அண்மையில் உள்ள
முதலாவது சக்தி மட்டத்தை குறிக்கும். முதலாவது சக்தி மட்டத்தை குறிக்கும். இங்கதான் லைமன் தொடர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்றை நாங்கள் பார்க்கிறாங்க. சரியா? முதன்மை சக்தி சொட்டன். இங்கதான் லைமன் தொடர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். சொல்ற விளங்குதானே? ஓகே. அப்ப இந்த என்சமன் 2 என்பது இதற்கு அடுத்து வெளியிலுள்ள முதன்மை சக்தி சொட்டன். என்சமன் 3 என்பது அதற்கு அடுத்துள்ள முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன்கள் கருவில இருந்து வெளிநோக்கி செல்லும் போது, அதாவது எண் அதிகரிக்கும் போது ஓபிட்டல்களும் அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது கரு, இது முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 1, இது ஒரு முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 2, இது ஒரு முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 3, இது ஒரு 4, இப்படியே போய்கொண்டு. அப்ப இந்த எண்ணினுடைய பெருமானம் அதிகரிக்கும் போது அங்கே இருக்கிற ஓபிட்டல்களும் பெரிதாக காணப்படும். சரிதானே? என்சமன் 1 அதை விட என்சமன் 2 பெரிது. அப்ப இங்க இருக்கிற ஓபிட்டல் பெருசு, இங்க இருக்கிற இது இன்னும் பெருசு, இது இன்னும் பெருசு. அப்ப ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலையும் ஓபிட்டல்கள் காணப்படுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஓபிட்டல் ஒன்று எஸ் ஓபிட்டல், மற்றது பி ஓபிட்டல், மற்றது டி ஓபிட்டல், எஃப் ஓபிட்டல் என்று சொன்னாங்க. எஸ் ஓபிட்டல் கூலம், டி ஓபிட்டல் டம்பல் சொல்லி, பி ஓபிட்டல் டம்பல். அதனால டி ஓபிட்டல் வந்து எங்களுக்கு சிக்கல் தன்மையாக இருக்கிறதால அந்த வடிவத்தினால குறிப்பிடுது. எஃப் ஓபிட்டல் அதை விட சிக்கல் தன்மையை குறிப்பிடும். முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் ஓபிட்டல் பருமனை விட இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் ஓபிட்டல் கொஞ்சம் பெரிதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு படம் போட்டிருந்தா நீங்கள் பாருங்க, இது 1s 2s 3s என்று சொல்லி இருந்திருக்கும். அதோட கோலம் வந்து பெருசாக, எல்லாம் கோலம் தான், அதோட சைஸ் பெருசாக இருக்கிறத பார்க்கலாம். அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எண் அதிகரிக்கும் போது ஓபிட்டல் வந்து பெரிதாக காணப்படும் சொல்லி. சரி, எண் அதிகரிக்கும் போது ஓபிட்டல் பெரிதாக காணப்படும். ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலும், அதாவது முதன்மை சக்தி மட்டத்திலும் மேக்சிமம் எத்தனை இலத்திரங்கள் இருக்கலாம், மேக்சிமம் எத்தனை இலத்திரங்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு வரையறை காணப்படுகிறது. சரியான? மேக்சிமம் எத்தனை இலத்திரங்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு வரையறை காணப்படுது. சொல்ற விளங்குதானே? பாருங்க, முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன் காணப்படலாம்? பிரசாந்த், முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரங்கள் காணப்படலாம்? 2 இலத்திரங்கள். 2 இலத்திரங்கள் சார். ஓகே, குட், வெரி குட். 2 இலத்திரங்கள் காணப்படலாம். சரி, நான் இன்னொரு ஆளை கேட்கிறத விட, சரியா, முதன்மை சக்தி சொட்டனும் முதலாவது பிரதான சக்தி மட்டமும் ஒன்றுதான், ஒன்றைத்தான் குறிக்குது. சரிதானே? ஓகே. அப்ப அது போரால குறிப்பிடப்பட்ட எண் தான் இங்கேயும் முதன்மை சக்தி சொட்டனாக குறிப்பிடப்படுது. சொல்ற விளங்குதானே? அவர் சொன்ன பிரதான சக்தி மட்டமும் முதன்மை சக்தி சொட்டனும் ஒன்று, ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. அப்ப தம்பி, நீங்களே அடுத்த விஷயத்தை முருகா கதைச்சு கொடுக்கணும். சரி, இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை இருக்கலாம்? இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரங்கள் இருக்கலாம்? இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரங்கள் இருக்கலாம்? கோபிரசாத். 8 இலத்திரங்கள் சார். 8 இலத்திரங்கள் இருக்கலாம். அப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 18 சார். வெரி குட். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். என்னன்னு சொன்னால், ஓஎல்ல நாங்கள் ஒரு தவறான கற்பித்தலுக்கு வாழ்ந்தோம். ஓஎல்ல நீங்க 2 8 2 அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. என்ன 2 8 8 என்று சொல்லி இருப்பீங்க. அங்க உங்களுக்கு ஒரு தவறான ஒரு விளக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னால், முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரங்களும், இரண்டாவது சக்தி மட்டத்துல 8 இலத்திரங்களும், மூன்றாவதுல 8 இலத்திரங்கள் இருக்குமென்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்கு கொண்டு வருவேன். நாலாவதுல அங்கால 2 கல்சியத்துக்கள் வைக்க 2 எண்ணம் இருக்கு.
அப்ப 2 8 8 2 அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் பார்த்திருப்பீங்க. உண்மையில மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, சரியா? மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல நாங்கள் இனிதான் படிக்க போறோம். 18 இலத்திரங்கள் மேக்சிமம் நிரம்பக்கூடியதாக இருக்கும். சரியா? 18 இலத்திரங்கள் நிரம்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் அங்க 8 நிரப்பி அடுத்ததுக்கு 2 போட்டுட்டோம். அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இனி விரிவாக பார்த்து கொள்ளலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்னோட பிறகு கதைச்சுக்கோங்க. இப்ப அதை பற்றி தேவையில்லை என்றால் நாங்கள் அதை பற்றி தான் கதைக்க போறோம். சரி, அப்ப இந்த பிரதான சக்தி மட்டங்கள்ல இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை வந்து அந்த பிரதான சக்தி மட்டத்தின் எண் பெருமானத்துல தங்கி இருக்கு. அப்ப முதலான பிரதான சக்தி மட்டம் முதன்மை சக்தி சொட்டன் 1 இருந்தால் அதுல 2 இலத்திரங்கள் இருக்கும். முதன்மை சக்தி சொட்டன் 2 இருந்தால் 8 இலத்திரங்கள் இருக்கும். முதன்மை சக்தி சொட்டன் 3 இருந்தால் அதுல 18 இலத்திரங்கள் இருக்கும். அப்படி நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்படி 4 இருந்தால் அது வந்து 32 மாறுவதையும் நாங்கள் பார்க்கலாம். சொல்றவங்களா? இதுல இருக்கிற இந்த இலத்திரங்கள்ட்ட எண்ணிக்கை நீங்க பார்த்தா அது 2n² என்று சொல்லப்படுகிற ஒரு தொடர்பில அமைகிறத பார்க்கலாம். ஒரு முதன்மை சக்தி சொட்டன் அல்லது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கக்கூடிய இலத்திரங்கள்ட்ட உச்ச எண்ணிக்கை 2n² இருக்கும். இப்ப பாருங்க, முதலாவது பிரதான சக்தி மட்டம். அப்ப n சமன் 1 என்றால் அதுல இருக்கக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2 தர 1 வர்க்கம் 10 என்ற அமை. n சமன் 10 என்றால் 2 தர 2 வர்க்கம் 4 தர 2 8. அதே போல n சமன் 3 என்று சொன்னார். n சமன் 3 என்றால் 2 தர 3 வர்க்கம் 3 9 18. அப்ப n சமன் 4 என்றால் 2 தர 4 வர்க்கம் அப்ப 32. n சமன் 5 என்றால் 2 தர 5 வர்க்கம் 25 தர 50. சரி, 5 வர்க்கம் 25 25 50. உங்களுக்கு 32 வரைக்கும் இருந்தால் போதுமானது. சரிதான், எங்களுக்கு அங்கால தேவைப்படாது. ஏனென்றால் எங்களுடைய ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற மூலகங்கள் கிட்டத்தட்ட 117 சொச்சம். சரிதான், 117 சொச்சம். அது 113 அப்படி நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிட்டு 17 வரைக்குமான அணுவன்கள் காணப்படும். இப்போ மேக்சிமம் அதுல இருக்கக்கூடிய மொத்த இலத்திரங்கள் எண்ணிக்கை என்றால் அணுவனுக்கு என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கு. மேக்சிமம் அதுல இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை வந்து அணுவனுக்கு சமனாக இருக்கு. இப்ப நாங்கள் பார்த்தா அங்கால இலத்திரன் நிரம்புறதுக்கு போதாமல் வருவேன் சொல்லுவாங்க. முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல 2, 2வதுல 8 10, இதுல 18. சரியா? அப்ப 18 அங்கால இப்படியே போய்கொண்டிருக்க எங்களுக்கு 5வது பிரதான சக்தி மட்டம். அதுக்கு அங்காலையில நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு வராது. எங்களோட பாடத்துல இந்த இடத்துல நாங்கள் 54 வரையான அணுவன்களை பற்றி கன்சிடர் பண்ணுவோம். அணுவன் 54 மூலகங்கள் சார்பாக நாங்கள் இங்க கதைச்சு கொள்வோம். அதுக்கு அங்கால எங்களுக்கு இப்ப தேவை. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு யாருக்காவது குழப்பம் இருந்தால் இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. முதன்மை சக்தி சொட்டன் என்பது பிரதான சக்தி மட்டங்களை குறிக்கும். முதன்மை சக்தி சொட்டன் என்பது பிரதான சக்தி மட்டங்களை குறிக்கும். அங்க நான் முதலாவது ஓடு, 2வது ஓடு, 3வது ஓடு என்று குறிப்பிட்டதுதான் இங்க முதன்மை சக்தி சொட்டன் 1, முதன்மை சக்தி சொட்டன் 2, முதன்மை சக்தி சொட்டன் 3 என்று சொல்லி குறிப்பிட்டது. சரியான? ஓகே.
ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலையும் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. அது 2n² என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொது தொடர்புக்கு உட்படுகிறது. அது 2n² என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொது தொடர்புக்கு உட்படுகிறது. சரிதானே? ஓகே. அப்ப முதன்மை சக்தி சொட்டன் தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. முதன்மை சக்தி சொட்டன். முதன்மை சக்தி சொட்டன் என்பது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும். இது போரால குறிப்பிடப்பட்டிருப்பதாக போன வகுப்பிலேயே நான் குறிப்பிட்டேன். போரின் மாதிரி ஒரு முதன்மை சக்தி சொட்டனை அறிமுகப்படுத்தி, ஆனால் சொட்டன் மாதிரி 3 சக்தி சொட்டன்களை அறிமுகப்படுத்தி இருக்குன்னு சொல்லி சரியா? எழுதி கொள்ளுங்க. அணுவில் இலத்திரன் அமையும். அணுவில் இலத்திரன் அமையும். அணுவில் இலத்திரன் அமையும். அணுவில் இலத்திரன் அமையும். பிரதான சக்தி சொட்டன். பிரதான சக்தி சொட்டன். பிரதான சக்தி சொட்டன். அணுவில் இலத்திரன் அமையும் பிரதான சக்தி சொட்டன் முதன்மை சக்தி சொட்டன் எனப்படும். முதன்மை சக்தி சொட்டன் எனப்படும். முதன்மை சக்தி சொட்டன் எனப்படும். முதன்மை சக்தி சொட்டன் எனப்படும். அடுத்த பந்தியை எழுதி கொள்ளுங்க. ஒரு அணுவில் உள்ள பிரதான சக்தி மட்டங்களை குறிப்பதே ஒரு அணுவிலுள்ள பிரதான சக்தி மட்டங்களை குறிப்பதே முதன்மை சக்தி சொட்டன் ஆகும். முதன்மை சக்தி சொட்டன் ஆகும். உங்களோட குழப்பம் தீர்ந்துட்டா? ஒரு அணுவிலுள்ள பிரதான சக்தி மட்டங்களை குறிப்பதே முதன்மை சக்தி சொட்டன் ஆகும். சரியா? முதன்மை சக்தி சொட்டன் ஆகும். இது 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 சிமோல் எண்ணினால் குறியீடு செய்யப்படும். அப்ப இனிமேல் சிமோல் என்னென்று எங்கேயாவது குறிப்பிட்டால் அது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்குது. குறியீடு செய்யப்படும். இது சிமோல் எண்ணினால் குறியீடு செய்யப்படும். எண் சமன் 1 என்பது எண் சமன் 1 என்பது எண் சமன் 1 என்பது
அதாவது முதன்மை சக்தி சொட்டன் ஒன்று என்று சொன்னால் அது என்னத்தை குறிக்க போகுது? முதலாவது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும். எண் சமன் 1 என்பது கருவிற்கு மிக அண்மையில் உள்ள கருவிற்கு மிக அண்மையில் உள்ள கருவிற்கு மிக அண்மையில் உள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். 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 கவனித்துக் கொள்ளுங்க. எண் சமன் 1 என்பது எண் சமன் 1 என்பது கருவிற்கு மிக அண்மையில் உள்ள கருவிற்கு மிக அண்மையில் உள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். இங்க பாருங்க, இதுல கரு இருக்கண்டா, கருவுக்கு மிக அண்மையில் இருக்கிறது எண் சமன் 1. இதெல்லாம் லைமன் தொடர் புறப்பட்டன்னு சொன்னாங்க. இதைத்தான் குறிக்கும் எண் சமன் 1. அப்ப முதன்மை சக்தி சொட்டன் 1 என்பது முதலாவது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும். எண் சமன் 2 என்பது 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 அதற்கு அடுத்துள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். அதற்கு அடுத்துள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். எண் சமன் 2 என்பது அதற்கு அடுத்துள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். எண் சமன் 2 என்பது அதற்கு அடுத்துள்ள சக்தி மட்டத்தை குறிக்கும். இவ்வாறு 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 அடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் அடுத்தடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் இவ்வாறு அடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இவ்வாறு அடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் இவ்வாறு அடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் எண் சமன் 3, எண் சமன் 4, எண் சமன் 5, எண் முடிவிலி. இவ்வாறு அடுத்து வருகின்ற சக்தி மட்டங்கள் எண் சமன் 3, எண் சமன் 4, எண் சமன் 5, டாட் லைன் 6, 7, 8, 9, 10, 11 போய்கொண்டு எண் சமன் முடிவில் என்றவாறு குறிப்பிடப்படுகின்றது. என்றவாறு குறிப்பிடப்படுகின்றது. என்றவாறு குறிப்பிடப்படுகின்றது. சரியா? அப்ப எண்ணின்ற பெருமானத்தை
கொண்டு எண்ணினுடைய பெருமானத்தை கொண்டு அது எத்தனையாவது பிரதான சக்தி மட்டம் என்பதை நாங்கள் அடையாளம் காண முடியும். முதன்மை சக்தி சொட்டன் பிரதான சக்தி மட்டத்தை டினோட் பண்ணும். சரியா? அடுத்த பந்தி அழகி கொடுவோம். ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்திலும் 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 உள்ள அதி உயர் இலத்திரன்களின் எண்ணிக்கை அதி உயர் இலத்திரன்களின் எண்ணிக்கை அதி உயர் இலத்திரன்களின் எண்ணிக்கை 2n squared 2n squared இனால் பெறப்படும். நாலாவது பிரதான சக்தி மட்டத்தில எத்தனை இலத்திரன்கள் காணப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் n = 4 32 இலத்திரன்கள் என்ற பதிலினி உடனடியாக வரலாம். 2n squared 2n squared சரியா? எண் அதிகரிக்கும் போது ஓபிட்டல் பெரிதாக அமையும். இந்த ஓபிட்டலுக்கு ஒரு தமிழ் இருக்கு. சரியா? நான் இவ்வளவு நேரம் ஓபிட்டல் காட்சி கொண்டு ஓபிட்டலுக்கு ஒரு தமிழ் இருக்கு. இது ஆங்கிலத்துல ஓபிட்டல் எழுதுறாங்க, அப்படியே தமிழ்ல எழுதுறாங்க. ஓபிட்டல் மண்டிலங்கள். இந்த